ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்என்எஸ் ஹோம் குக்கிங். நாம் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான அவரைக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இது வெறும் பருப்பு குழம்பு ரசம் சாதம் தான் இருந்தாலே போதும். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா 1.5 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, குட்டியாக ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் அவரைக்காயை சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு அவரைக்காயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அப்படி கட் பண்ணிக்கோங்க. இதில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவரைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதெல்லாமே சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது கூட கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நல்லா கிளறி விட்டு இறக்கணும். அப்படின்னா நல்லா டேஸ்டியான அவரைக்காய் மசால் ரெடி. சிம்பிளான பருப்பு குழம்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.